அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. கொஞ்ச நாள் ஒரு வசதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டல, அந்த வாழ்க்கைய எப்படியாவது நிரந்தரமாக்கிக்கணும்னு நினைக்கிற. அந்த ஆசைதான் உன்னை இப்படி பயப்படுறவளா மாத்திருச்சு. நம்மள போல வாழ்க்கையில இருக்கிறவங்க எங்கேயும் எப்பவும் செட்டில் ஆகணும்னு நினைச்சுக்க கூடாது. ஓடிக்கிட்டே இருக்கணும் சுடர். நோ ரகு, என்னால இதுக்கு மேல ஓட முடியாது. 8 வயசுல இருந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஏதாச்சும் 2 கால் என்ன துரத்திக்கிட்டே இருக்க. இல்ல ரகு, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. ஆந்திர பக்கம் எங்கேயாச்சும் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குடிசை வீட வாங்கிட்டு 2 பசுமாடு வாங்கி பால் கறந்து வித்து வாழ போறேன். சரி, எனக்கு பணம் ஏற்பாடு பண்ணிட்டியா? எப்ப கிடைக்கும்? பணம் ஏற்பாடு பண்றது சிரமமா என்ன? நீ என்ன ரொம்ப அதிகமாவா கேக்குற? 50% தானே கேக்குற. அத கொடுக்கறது எனக்கு ஒன்னும் சிரமம் இல்ல. நீ முதல்ல சாப்பிடு. ரகு, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சே, நீ என்ன தப்பு பண்ண? நீ எங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சுதானே கொடுத்திருக்க. நீ சாப்பிடுமா, சாப்பிடு சீக்கிரம். ஆமா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? நாங்க 2 பேரும் மல்லிய தூக்குற விஷயமா வெளியே போக வேண்டியிருக்கு. போகும்போது சாப்பிட்டுக்கிறோம். நீ சாப்பிடுமா. எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுற கடைசி சாப்பாடு இது. சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. லாஸ்ட் சப்பர் மாதிரியா? அப்படிலாம் நினைக்காத சுடர். நீ போனாலும் நாம அடிக்கடி மீட் பண்ணுவோம். நவீன், நீதான் என் மேல கோவமா இருக்க. இந்தா, நீ ஒரு வாய் வாங்கிக்கோ. வேணாம். அது உங்களுக்கே பத்தாது. நீங்களே சாப்பிடுங்க. நம்ம இங்க இருந்து அக்கா பேசிட்டே இருப்பாங்க. நம்ம வெளியே போயிடலாம். அது சரிதான். சுடர், நீ சாப்பிடு. நாங்க வெளியே இருக்கோம். மிச்சம் வைக்காம சாப்பிடணும். ஓகே. ரகு, நவீன், இங்க வாங்க. என்னாச்சு? அங்க பாரு ரகு, அங்க பாரு. அந்த போட்டோல இருக்கான்ல, அவன்தான் அங்க இன்ஸ்பெக்டரா வந்தான். எங்க இன்ஸ்பெக்டரா வந்தா? என்ன ஒருத்த இன்ஸ்பெக்டரா வந்து நீ சுடரான்னு கேட்டு மிரட்டான்னு சொன்னல, அது அவன்தான். நிச்சயமா தெரியுமா இவன் தானா? ரகு, அது இவன்தான். இவனேதான். இவன் முகத்தை என்னால எப்பவுமே மறக்க முடியாது. ஒருவேளை இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்துட்டு நடிப்பாங்களோ? சே, இல்ல, எவ்வளவு சிம்பிளா உன்னை ஏமாத்திருக்காங்க பாரு. அவன் போலீஸே இல்ல சுடர். அவன் டிவி சீரியல்ல நடிக்கிற நடிகன் தான். அவனுக்கு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் கொடுத்து நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? வசனம் எழுதி கொடுத்து நடிக்க சொல்லி கொடுத்து உன்னை மிரட்டத்துக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அண்ணா, போலீஸ் ஜீப் வந்துச்சே, சைரன் சத்தம் கூட கேட்டுச்சே. கூட அந்த கான்ஸ்டபிள் வர இருந்தானே. 5000 ரூபாய் கொடுத்தா போலீஸ் ஜீப் வாடகைக்கு கிடைக்கும் சுடர். இது கூட தெரியாம இருக்க? அதத்தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கூட வந்த கான்ஸ்டபிள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் போல.
இத கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு முட்டாளாவா நான் இருந்திருக்கேன். ஹம். ஆனா என்ன பத்தின ரெக்கார்ட் எல்லாம் காமிச்சானே, நான் தேடப்படும் குற்றவாளின்னு மொபைல்ல காமிச்சான். அதுல சுடர்னு பேரெல்லாம் கூட போட்டிருந்துச்சு. உன்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல உன் பேர் சுடர்னு போட்டிருந்துச்சா இல்ல சுடர் வில்லின்னு போட்டிருந்துச்சா? சுடர்னு தான் இருந்துச்சு. சுடருங்கிறது நான் கூப்பிடுற பேரு. ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் முழு பேர் தானே வரும். ஆனா வரல. ஆமா, ஆனா என்ன பத்தி அவ்வளவு விஷயம் அந்த மல்லி தெரிஞ்சு வச்சிருக்கா. தேடப்படும் குற்றவாளிங்கிற அளவுக்கு அவளுக்கு தெரியுமா? அது இருட்டுல கல்லு எரியுறது. சும்மா போடுவோன்னு போட்டிருக்காங்க. அத நம்பி நீ ரொம்ப பயந்துட்ட. அத அவ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டா. அவ எதுக்கு அப்படி பண்ணணும்? நீ தான் சுடருன்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னு இப்படி பண்ணிருக்கலாம்ல. இல்ல உன்னை பயம்படுத்தி ஓட வைக்கிறதுக்காகவும் பண்ணிருக்கலாம். சின்ன பயமூர்த்தி ஓட விடுறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காளா? அவளை நான் இன்னைக்கு சாகடிக்கிறேன். ரகு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கே அவளை இங்க தூக்கிட்டு வரேன். முதல்ல நான் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிடுறேன். இப்பதான் எனக்கு உண்மையிலே பசிக்குது. அவளை மட்டும் டேய், பசிக்குதுன்னு சாப்பிடலான்னு நினைக்கிறப்ப தண்ணிய கொட்டி விட்டுட்டியேடா. சாரிக்கா, தெரியாம கைப்பற்றுச்சுக்கா. இருங்கக்கா, 5 நிமிஷம் இருங்க. நான் போய் ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். சுடர், வெளியே ராஜு ரஞ்சிதாவும் இருக்காங்க. ரகு, இப்ப நம்ம என்ன பண்றது? அவங்க என்ன பார்த்துட்டா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடுமே. பிரச்சனை மட்டும் இல்ல, மொத்த கதையும் கந்தலாகிடும். ஒண்ணு செய்யலாம், நீ உள்ளேயே இரு. நான் அவங்க கிட்ட பேசி அனுப்பிட்டு அப்புறமா இங்க வரேன். சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். அண்ணன் இப்படி கூட்டிட்டு வந்து அவளை தொலைச்சிட்டோம். என்ன மல்லி, நாம தொலைக்கல. அவ ஒரு கேடி கிரிமினல். அதனாலதான் போலீஸ பார்த்ததும் பயந்து ஓடிட்டாவ. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இத நிஷா அப்பா கிட்ட சொல்ல முடியுமா அண்ணன்? அவரை பொறுத்த வரைக்கும் அது அவர் பொண்ணு. அது மட்டும் இல்லாம மெமரி லாஸ் ஆன பொண்ணு. அவளை கேர்லெஸ்ஸா இருந்து நான் தொலைச்சிட்டேன்னு தான் நம்புவாங்க. அவ காணாம போயிட்டான்னு சொன்னதுக்கே அவர் எப்படி டென்ஷன் ஆனார் தெரியுமா? அதுலயும் அந்த நிஷா என்ன மடக்கி மடக்கி கேள்வி கேக்குறா. நான் பொய் சொல்றேன்னு சொன்னா அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண போறேனே தெரியலன்னு. இங்க பாருமா, நீ அந்த லஸ்ஸி மேட்டர் சொன்னதான் சொதப்பிடுச்சு. அத நாம சமாளிச்சிடலாம். ஆனா போலீஸ் விஷயம் எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம். எப்படியும் அந்த சுடர் திரும்ப வரப்போறதில்ல. அவ வந்தாதானே போலீஸ் விஷயம்லாம் தெரியறதுக்கு. ஹோட்டல் வந்தோம், காணாம போயிட்டான்னு மட்டும் சிம்பிளா சொல்லலாம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தொடிக்கிறாங்க. ஆமா, மல்லி, என்னமாச்சு? என் பொண்ணை பத்தி தகவல் தெரிஞ்சா? இல்ல, ரேணுகாக்கா இங்க திரும்பி வருவாங்களான்னு பார்த்தோம். ஆனா வரவே இல்ல. ஏ மல்லி, ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? நீ எதுக்கு இங்க வந்த? வீட்டுக்கு போறதுக்கு இது வழியே இல்லையே. அது நான் தான் சொன்னேன்ல, அக்காவை லஸ்ஸி சாப்பிட வைக்க தான் கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, இந்த கதையை மறுபடியும் சொல்லாத. என் அக்காக்கு எப்பவுமே லஸ்ஸிய பிடிக்காது. அவ லஸ்ஸி குடிக்கவும் மாட்டா.
நானும் அவ்வளவு ரெஸ்டாரண்ட் போனாலே நான் லஸ்ஸி குடிப்பேன், அவ ஜூஸ் தான் குடிப்பா. அவளுக்கு லாக்டோஜன் இன்டாலரன்ஸ் இருக்கு. அவ லஸ்ஸி கேக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. நிஷா, அவ லஸ்ஸி கேட்டான்னு மல்லி சொல்லலையே. மல்லி அப்படியா சொன்ன? நீ லஸ்ஸி வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டேன்னு தானே சொன்ன. ஆ, ஆமா, நான் லஸ்ஸி வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டேன் தான். ஏய், என்ன மாத்தி மாத்தி சொல்ற? இல்ல, பதட்டத்துல மாத்தி சொல்லிட்டேன். சரி, அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? அப்பா இங்க பாருங்க, கண்டிப்பா இதுல ஏதோ தப்பு இருக்கு. ஏம்மா மல்லி, நீ அவளை பொறுப்பா பார்த்துப்பேன்னு தானே உடனே போய் அனுப்புன. இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறியம்மா. அவ நல்லா இருக்கிற பொண்ணாலும் பரவாயில்ல, பழசெல்லாம் மறந்துட்டு இருக்கிறா. அவளை அக்கறையா பாத்துக்க வேண்டாமம்மா. இவ்ளோ நாள் நான் நல்லா தான் பாத்துட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி அவங்க போவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ போல மல்லி, நீ ஏதோ பண்ணியிருக்க. அவளை படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி கொல்ல பார்த்தவ தானே நீ. நிஷா, அப்பாண்டமா எதுவும் சொல்லாத. ரேணுகாக்கா மேல என் விரல் கூட படலன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல நிரூபிச்சாச்சு. அதுக்கு வீடியோ ஆதாரம் கூட இருக்கு. என்ன நீ தப்பா சொல்லாத. அது என்ன வீடியோன்னு யாருக்கு தெரியும்? உன்னை காப்பாத்துறதுக்காக விஜய் மாமா ஃபேக் வீடியோ கூட ரெடி பண்ணிருக்கலாம்ல. உனக்கு ஒண்ணுனாதான் அவர் அப்படியே துடிச்சு போயிடுவாரு. என் அக்கா வந்ததுக்கு அப்புறம் கூட அது மாறலையே. நிஷா, அத பத்தில இப்ப பேசாதம்மா. இப்ப நம்ம ரேணுகா கண்டுபிடிக்கிறது என்ன வழின்னு நம்ம யோசிக்கணும். பா, ரேணு என்ன ஆனாங்கிற விஷயம் இவளுக்கு தான் தெரியும். இவ பதில் சொன்னாதான் உண்மையே தெரியும். ஏம்மா மல்லி, வேற எதுவும் நடந்துச்சாமா சொல்லு. இல்ல, பொய் சொல்றாப்பா, பொய் சொல்றா. இங்க பாரு நிஷா, இந்த சமயம் நாம ஒருத்தர் ப்ளேம் பண்ற சமயம் இல்ல. நாம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ரேணுகா நம்மளை விட்டு தூரம் போய்கிட்டே இருப்பா. அதனால அந்த கோபத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல ரேணுகாவை தேட முயற்சி பண்ணுவோம். ரேணுகாவை எங்கேயும் தேட வேண்டாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போலீஸ் இவ்வளவு விசாரிக்கிற விதமா விசாரிச்சா உண்மை தானா வெளியே வந்துரும். அப்பா வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். கண்டிப்பா போலீஸ்க்கு போவோம். ஆனா அங்க போன உடனே நீங்க எங்கெல்லாம் தேடினீங்கன்னு தானே கேட்பாங்க. முதல்ல நம்ம தேடுவோம் நிஷா. மனோர், இப்ப எங்க தேடலாம்னு சொல்ற? ரேணுகா காணாம போய் 1 ஹவருக்கு மேல ஆகுது. இங்க 1-2 கிலோமீட்டருக்குள்ள தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவ இந்த சரௌண்டிங்ல தேடி பார்ப்போம். நிஷா, மனோகர் சொல்ற மாதிரியே தேடுவோம். நானும் மல்லியும் இந்த பக்கம் போய் தேடுறோம். நீங்க 2 பேரும் அந்த ரோட்டு பக்கம் போய் பாருங்க. ரோட்டோரமா பாத்துட்டு போனோம்னா கண்டிப்பா எங்கேயாவது வேடிக்கை பார்த்து நிக்க வாய்ப்பு இருக்கு. சரிப்பா, அப்படியே பண்ணுவோம். என் அக்கா மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். ஏமா வாமா போலாம் வா. என்ன இப்படி பேசிட்டு போறா? வா மல்லி, நம்ம அந்த சைடு போய் தேடுவோம். ஹலோ மேடம். Hello. வாங்க வாங்க. ம். இவங்க யாரு? என் அக்கா பொண்ணு ரஞ்சி. வெல்கம் டு மை பிளேஸ். வாங்க வா. வாங்க, ப்ளீஸ் சிட் டவுன். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல பரவாயில்ல, நாங்க பேசணும்னு வந்தது பேசிட்டு போயிடுறோம். உங்களை சாப்பிடாம அனுப்புனா என் மனசே என்ன கேள்வி கேட்கும். நீங்க ஷுவரா ஏதாவது சாப்பிடணும். ஜூஸ் ஓகேவா? நவீன், 2 ஜூஸ். ஓகேண்ணா. சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஆஃபர், அத ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓ ரியலி? ஐ அம் சோ ஹாப்பி. ஐ அம் ஹானர். எங்க ராஜிமா அந்த ஐடியாவை சொன்னாங்க. நானும் கேட்டேன். ரொம்ப பிரில்லியண்டான ஐடியா. நாங்களும் பல இடங்கள்ல முயற்சி பண்ணோம். யாரும் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொன்னதே இல்லை. எங்க ராஜிமா ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. எங்க குடும்ப விஷயம்தான், இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். என் தம்பி விஜய்க்கும் எனக்கும் தான் பிரச்சனை. ஆனா அவனை நான் ஈஸியா சமாளிச்சிருவேன். ஆனா என் தம்பியோட ஒய்ஃப் மல்லின்னு ஒருத்தி இருக்கா. உங்க தம்பியோட ஒய்ஃப் பேரு ரேணுகான்னு என்னமோ சொன்னாங்க. பரவாயில்ல, எங்க வீட்டை பத்தி நிறைய டீடைல்ஸ் கேள்விப்பட்டு வச்சிருக்கீங்க. என் தம்பிக்கு 2 ஒய்ஃப். மூத்தவ தான் அந்த ரேணுகா. ரேணுகா பத்திலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவ ஒரு மனநலம் சரியில்லாதவ. ஆனா அந்த மல்லி இருக்கால, அவ ஒரு பெரிய கேடி. அவளை எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு அவளை தான் ஜெயிக்கணும்.
அதுக்காக தான் இந்த டீலுக்கே நான் சம்மதிக்கிறேன். சீக்கிரமா வேலையை ஆரம்பிச்சு அந்த மல்லியை எங்க வீட்டை விட்டு ஓட வைக்கணும் ரகு. வீட்டை மட்டும் நீங்க என் பேர்ல மாத்தி கொடுங்க. அப்புறம் அவளை அந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறத நாங்க பாத்துக்கிறோம். என்ன ரஞ்சி? என்னை 10 நாள்ல ஓட வச்சிருவோம். ஆஹா, இவங்க 2 பேருக்குமே மல்லி தான் எதிரி. மல்லியை இவங்க வெளியே விரட்டிட்டா அப்ப ஈஸியா விஜயோட வைஃபா ரேணுகா அந்த வீட்ல உட்கார வச்சிடலாம். நம்மளோட எந்த பிளானும் மிஸ் ஆகாம இருக்கணும். ஃபேண்டாஸ்டிக். இதை உடனே சுடர்கிட்ட சொல்லணுமே. ரகு, ஆ, ஆ. என்ன பதில் சொல்லாம அப்படியே இருக்கீங்க? ஓ ஓ நான் இன்னும் உங்களுக்கு பதில் சொல்லல. நான் என் மனசுல அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணும்னு லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். சாரி, ஐ அம் சோ சாரி. சரி மேடம். ப்ளீஸ் மேடம், ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். Take your time. எக்ஸ்கியூஸ். மேடம் ஜூஸ் சாப்பிடுங்க. ஆ. எடுத்துக்கோங்க மேடம். எடுத்துக்கோங்க. சுடர், ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன? விஜயோட வைஃபா வாழ்ற உன்னோட கனவை நீ கைவிட வேண்டியதே இல்ல. புரியல. நீ மறுபடியும் ரேணுகாவா நடிக்க போற. என்ன சொல்ற ரகு? இந்நேரம் நடந்த விஷயம் விஜய்க்கு போயிருக்கும். எங்க அப்பா கூட போயிருக்கும். மல்லி இந்நேரம் சுடர் தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லிருப்பா. திரும்பி நான் எப்படி ரகு அங்க போறது? இங்க பாரு, நான் யோசிச்ச வரைக்கும் அந்த மல்லி யாருக்குமே தெரியாம தான் போலீஸை ஏற்பாடு பண்ணிருக்கா. ரொம்ப முக்கியமா இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாது. அதனால அவ வீட்ல ரேணுகா காணாம போயிட்டான் தான் சொல்லியிருப்பா. ஆனா இந்த போலீஸ் விஷயத்த சொல்லிருக்கவே மாட்டா. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அவ நிச்சயமா போலீஸ் விஷயத்த கூட சொல்ல மாட்டான். அப்புறம் என்ன, நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயிடு. உன்னை பார்த்ததும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அந்த மல்லி செதறிடுவா. போய் என்ன மல்லி போலீஸ வச்சு மிரட்டினான்னு விஜய் கிட்ட சொல்லட்டா? விஜய் அப்பவே அவளை துரத்தி விட்டுருவான்ல. ஏய் வேண்டாம், அப்படி சொல்லாத. அவளை அவ்வளவு ஈஸியா நம்ம போக விட்டுற கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த வீட்ல அதுதான் கடைசி நாளான்னு நினைச்சு பயந்து பயந்து சாகணும். அதுதான் நீ அவளுக்கு கொடுக்கிற சரியான தண்டனையா இருக்கும். அதனால நான் சொல்ற மாதிரி சொல்லு. இப்படி சொல்லு. இப்படி பண்ணா நிச்சயமா அந்த மல்லி வெளியே போயிடுவா. விஜய்க்கு நான் தான் வைஃபா இருப்பேன். அதான் பிளான். ஓகே, இப்ப நீ பின்பக்கமா வெளியே போய் நில்லு. அங்க ராஜி ரஞ்சிதா வருவாங்க. அவங்க பாக்குற மாதிரியே நீ நில்லு. அவங்க உன்னை கண்டுபிடிச்சு வீட்டுல கொண்டு போய் ஒப்படைக்கட்டும். மல்லி சரியா பாத்துக்காதனாலதான் நீ காணாம போயிட்டேன்னு எல்லாரும் மல்லியை திட்டுவாங்க. அப்புறமா அங்க நாம பிளான் பண்ணத பண்ணிக்கலாம். சூப்பர் ரகு, நான் அப்படியே செய்யறேன். நீ பின்வாசல் வழியா போயிடுறியா? சரி போறேன். இங்க பாரு சுடர், இந்த தடவை போயிட்டு பாதிலேயே திரும்ப வரக்கூடாது. ஜெயிச்சுட்டு தான் வரணும். ஓகேவா? கண்டிப்பா. சரி, நீ போ, நான் போறேன். சாரி மேடம், நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. நான் எப்பவுமே புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்ன சாமி படத்துக்கு முன்னாடி பூ போட்டு பார்க்கற பழக்கம் உண்டு. அப்படிதான் இப்பவும் போட்டு பார்த்தேன். இந்த ப்ராஜெக்ட நான் எடுத்து பண்ணலாம் மேடம். நிச்சயமா நமக்கு தான் வெற்றின்னு வந்துச்சு. நான் இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிறேன். நான் இத பத்தி பேசுறதுக்கு எப்ப வேணாலும் நான் உங்க வீட்டுக்கு வரலாம்ல? தாராளமா. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் மேடம். இப்பவே இந்த வேலை பாதி முடிஞ்ச மாதிரி. ஓ அப்படியா? சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நாங்க 2 பேரும் கிளம்புறோம். ஓகே மேடம், தேங்க்யூ சோ மச். வரேன் சார். என்ன? டேய், ஒரே கல்லுல ஒரு மாமரமே சரியும் போல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.